மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழை பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. நம்மளுடைய தேர்வுக்கு 100 வினாக்கள்ல குறைந்தபட்சம் 3 வினாக்கள் வந்து ஒருமை பன்மையிலேருந்து வரும். அது ஃபுல்லாக இன்னைக்கு கிளாஸ்ல நான் நடத்துறத நீங்க கவனிச்சாலே ஒருமை பன்மை 3 மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமா நம்ம வாங்கிடலாம். ஓகேங்களா? சரி. அதே போல பார்த்தீங்கன்னா குரூப் 1 கால்ஃபர் வந்துருச்சு கரெக்டாக சொன்ன தேதியில. ஸோ நம்மளுக்கு குரூப் 4ம் அதே தேதியில கால்ஃபர் நிச்சயமா வந்துடும். தமிழ் வந்து நம்மளுக்கு இந்த முறை வந்து தமிழ் ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. புரியுதுங்களா? ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறது தமிழ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதிக்கிட்டு இருந்தோம். இப்போ முழுவதும் புரிதலோட நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் அடி முதல் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டு போனோம்னா தேர்வு வந்து நம்ம சரியாக செய்ய முடியாது. அதனால அடிப்படை புரிதலோட கரெக்டா படிங்க. அதே போல பாட புத்தகத்தை வந்து ஒரு நாளைக்கு 10ல இருந்து 15 பக்கமாவது ஸ்கூல் புக்ஸ் அதுல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை, எழுத்துப்பிழை எதுவுமே இல்லாம இருக்கிறது ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்கை ஒரு 10ல இருந்து 15 பக்கம் நம்ம படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திப்பிழை தெரிஞ்சுக்கலாம், நிறுத்தற்குறியீடு தெரிஞ்சுக்கலாம், ஒருமைப்பன்மை புரிஞ்சுக்கலாம், எல்லாமே நம்மளுக்கு வரும். பயிற்சியின் மூலமா மட்டும்தான் இந்த தமிழ் தேர்வை வந்து நம்ம அதிக மதிப்பெண்களோட நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ தயவு செய்து பாடப்புத்தகத்தை ஒரு நாளைக்கு 10ல இருந்து 15 பக்கம் படிக்கணும் அப்படின்றத ஒரு கட்டாயமாக்குங்க. நாளுக்கு நாள் அதை அதிகப்படுத்துங்க. படிச்ச பக்கத்தையே பார்த்தாலும் திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருங்க. முன்னாடி பண்றது மனப்பாடம் பண்றதுக்கு படிப்போம். ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா படிச்சு பாருங்க. படித்து ஒவ்வொரு வரியா படிங்க. ஏன் நிறுத்தற்குறியீடு வந்திருக்குன்னு பாருங்க. ஏன் சந்திப்பிழை இப்ப நான் ஒருமைப்பன்மை நடத்தி முடிப்பேன். அதோட ரிலேட் பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப நம்ம கிளாஸ்ல போறோம். ஒருமைப்பன்மையில ஃபர்ஸ்ட் பார்க்க போற தலைப்பு வந்து ஒரு வினைமுற்று தான் வந்து தீர்மானிக்குது. ஒரு வினைமுற்று இந்த இப்ப பாருங்களேன், இதுல வினைமுற்று இதுதான். குளத்தில் அழகிய மீன்கள் இருந்தன. ஃபர்ஸ்ட் இது சொல்றது அடிப்படை. இது வந்து அடிப்படை நம்ம எப்பயுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். குளத்தில் அழகிய மீன்கள் இருந்தன. என்ன இருந்தது? மீன்கள். அப்ப பன்மையில இருக்கிறதுனால நான் இங்க பன்மையில முடிச்சிருக்கேன். புரியுதுங்களா? எது இது வினைமுற்று எது ரிலேட் பண்ணுதோ அதுதான் நம்ம கொண்டு போய் பார்க்கணும். இப்ப பாருங்க, இருந்தன எது இருந்தன? மீன்கள். அடுத்தது மீன்கள் உள்ள குளம் அழகாய் இருந்தது. இங்க அழகாய் இருந்தது என்பது குளத்தை சொல்றாங்க. அப்ப இது ஒருமையில இருக்கு. அதனால இதை நான் ஒருமையில முடிச்சிருக்கோம். மீன்கள் இங்க இருந்தாலும் அழகாய் இருந்ததுன்றது எதை குறிக்குதுன்னா இந்த குளத்தை தான் குறிக்குது. புரியுதுங்களா? அப்ப பொருள் புரிதல் இருக்கணும். இந்த வினைமுற்று எதை கொண்டு போகுது அப்படின்றத புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். இது மிக எளிமைதான். இப்ப பாருங்க, மாடுகள் பயிரை மேய்ந்தன. எது மேய்ந்தது? மாடுகள். பன்மையில இருக்கு, பன்மையில முடிச்சிருக்கேன். காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. இது வந்து இந்த குறியீடு இருந்தாலே தொடர் வாக்கியம். நான் வாக்கிய வகை வந்து ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி நடத்துவோம். அப்ப நான் நிறுத்தற் குறியீடு வச்சு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நடத்துவோம். ஓகேங்களா? இப்போதைக்கு இதை தெரிஞ்சுங்க. காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. நல்லவைகளும் கெட்டவைகளும் உலகத்தில் உள்ளன. நல்லவைகளும் கெட்டவைகளும் உலகத்தில் உள்ளன. உள்ளன எது உள்ளன? நல்லவைகளும் கெட்டவைகளும். ஒருவேளை இங்க நல்லது கெட்டது உலகத்தில்னா உள்ளதுன்னு வரும். இங்க ஒருமையில வந்துச்சுன்னா இங்க முடியறதும் ஒருமையில தான் வரும். நல்லவைகளும் கெட்டவைகளும் உலகத்தில் உள்ளன. இங்க பன்மையில வர்றதுனால இங்க பன்மையில முடிஞ்சிருக்கு. பெண்கள் கணினித்துறையில் பணிபுரிகின்றனர். இங்க பெண்கள் பணிபுரியறது பெண்கள். அதனால அந்த பன்மை விதி பன்மை கல் வந்து பாத்தீங்கன்னா பன்மையோட முடிஞ்சிருக்கு. பெண்கள் கணினி துறையில் பணிபுரிகின்றனர். இது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகேங்களா? நான் இப்ப இதுல உங்களுக்கு முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னா, இங்க முடியுது இல்லைங்களா? இதுதான் வந்து நம்ம ஒருமை பன்மையில முக்கியமா நம்ம பார்க்கறது. இது வந்து எதை சார்ந்து இருக்குன்னு பார்க்கணும். இப்ப இங்க ஆரம்பிக்கிறது பாருங்க, மீன்கள்னு இருந்துச்சுன்னா இங்க இருந்தனன்ற அர்த்தம் கிடையாது. இந்த வாக்கியத்தை படிங்க. மீன்கள் உள்ள குளம் அழகாய் இருந்தது அப்படின்றாங்க. அப்ப எது அழகா இருந்ததுன்னா இந்த குளத்தை தான் சொல்றாங்க. அப்ப படித்து அந்த புரிதலோட நம்ம விடையளிக்கும். அடுத்தது மிக மிக முக்கியம், தன்மை முன்னிலை படற்கையில் எப்படி எல்லாம் வரும்ன்றது. இது கண்டிப்பா நம்மளுக்கு தேர்வுல அடிக்கடி கேட்கிறது. இது வந்து ஒருமை, இது பன்மை. தன்மை முன்னிலை படற்கையில எப்படி எல்லாம் வேறுபாடு வருது? தன்மை அப்படின்னு வந்தா நான் அல்லேன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அல்லேன்.
நான் அல்லேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதே பன்மையில வந்து பாருங்க, நாம் அல்லோம், நாம் அல்லோம், நாங்கள் அல்லோம், ரெண்டுமே ஒண்ணுதான். நாம் அல்லோம், நாங்கள் அல்லோம். அப்ப தன்மையில பாருங்க, ஒருமையில நான் அல்லேன், அதே பன்மையில வந்து நாம் அல்லோம். அடுத்தது முன்னில பாருங்க, நீ அல்லை, நீ அல்ல, செய்தது நீ அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, செய்தது நீ அல்லை, நீ அல்லை. அதே மாதிரி பன்மையில வர்றப்ப நீங்கள் அல்லீர் அல்லது நீவீர், நீங்கள் என்பதும் நீவீர் என்பதும் ஒரே பொருள் தான். எப்படி நாம் நாங்கள் சொன்ன நான் எல்லாமே பாருங்க எதிர்மறையில வருது, அல்லேன் அல்லோம். அப்பெல்லாம் இந்த சொல்லுக்கு இதை தான் பயன்படுத்தணும். தன்மையில ஒருமைனா இதான் பயன்படுத்தணும், தன்மை பன்மையில இதை தான் பயன்படுத்தணும். இது வந்து நம்மளுக்கு விதி போல, இதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறோம். அடுத்தது முன்னிலையில நீ அல்லை, நீங்கள் அல்லி அல்லது நீவீர் அல்லீர். இப்ப அடுத்தது வந்து இதை பத்தி உங்களுக்கு வாக்கியத்தோட சொல்றப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். அடுத்தது படற்கை, தன்மை என்பது நான், நான் அல்லேன், நாங்கள் அல்லோம். அதே வந்து முன்னிலையில நீ அல்லை, நீங்கள் அல்லீர். அடுத்தது படற்கை, வேறொருத்தவங்களை பத்தி நம்ம சொல்றது, அவன் அல்ல அல்லன், அவன் அல்லன், ஆண் அல்ல, அவன் அல்லன். அவள் அல்லல், அதை செய்தது அவள் அல்லல். அவர் அல்லர். இந்த அவர்ன்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா பலர்பாலையும் குறிக்கும், மரியாதை நிமித்தமாகவும் இதை நம்ம சொல்லணும். மரியாதை நிமித்தமாக அது எப்படின்றது நான் சொல்றேன். அடுத்தது பலர்பால மட்டும்தான் அல்லர்னு வரும், இல்ல மரியாதை நிமித்தமாக கூட சொல்லுவோம் அல்லர் அப்படின்னு. புரியுதுங்களா? இப்ப இதை மறுபடியும் தன்மை முன்னிலை படற்கை மட்டும் சொல்றேன் பாருங்க, ஏன்னா இது கண்டிப்பா அடிக்கடி கேட்கறது. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, தன்மையில நான் அல்லேன், நான் ஒருமை, நான் அல்லேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அல்லோம், நாங்கள் அல்லோம். அதே வந்து நீ என்பது ஒருமை, முன்னிலையில ஒருமை, நீ நீ அப்படின்றது. நீ அல்லை, இந்த வார்த்தையை பாருங்க, அல்லை, நீ அல்லை. அதே நீங்கள் அப்படின்னு வந்தா அல்லீர், நீவீர் அப்படின்னு வந்தாலும் அல்லீர். நீங்கள் நீவீர் ஒரே பொருள் தான். அங்க எப்படி நாம் நாங்கள் பார்த்தோம் அதேதான். அதுக்கு அடுத்தது பாருங்க, பறக்கையில அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர். இது வந்து அடிப்படை, இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பா ஒரு கேள்வி இந்த பகுதியில இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும், இதுல இருந்து மட்டும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒருமை, அஃது அது, ஒருமை அது அன்று அப்படின்னா அஃது அன்று, அது எப்படின்றத அடுத்தது பார்ப்போம். எதுக்கு அது எதுக்கு அஃது அஃதுன்றத பார்ப்போம். ஆனா ஒருமையில இது ரெண்டு தான் நம்ம பயன்படுத்தும், அது அவை. அடுத்தது பன்மையில வந்து அவை, பன்மையில வந்து அவை. அப்ப ஒருமையில வந்து அது அஃது இது இஃது, இதுல வந்து பாருங்க அவை இவை எதனால நம்ம சொல்லலாம். இப்ப இது ஒரு வாக்கியமா நம்ம பாக்குறப்ப போய் இங்க பாருங்க, அவன், அவனுக்கு நம்ம என்ன பார்த்தோம், அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லன்னு பார்த்தோம். அவன் தீயவன் அல்லன், அதான் கரெக்ட், அவன் தீயவன் அல்லன். நமக்கு ஆப்ஷன்ல பாருங்க மாறி மாறி இருக்கும், அல்லை அல்லீர் அது இதுன்னு இருக்கும். நான் கற்றவன் அல்லேன், நான், நானுக்கு என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்க, நான் கற்றவன் அல்லேன். இது இதுனாலே ஒருமை, இது அது அஃது இஃது எல்லாமே ஒருமை. ஒருமையில வந்துச்சுன்னா இங்க வந்து அன்று அப்படின்னு வரும். அதே பன்மையில வந்துச்சுன்னா அல்லன்னு வரும். புரியுதுங்களா? இது காவியம் அன்று. அவர், அவர் இந்தியர் அல்லர், அவர் இந்தியர் அல்லர். அதே போல அவர்கள் மூடர் அல்லர், ரெண்டுமே பன்மை தான். அதாவது பாத்தீங்கன்னா பலர்பால் தான், ரெண்டுமே பலர்பால் தான். அடுத்தது இங்க பாருங்க, இஃது அரண்மனை, இது காவியம், இஃது அரண்மனை. இங்க உயிரெழுத்து வர்றதுனால இஃதுன்றத பயன்படுத்தும், மறக்கவே கூடாது. உயிரெழுத்து வந்திருக்கு பாருங்க, அப்ப இது அரண்மனை என்று நம்ம சொல்லக்கூடாது, இஃது அரண்மனை அன்று அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப அது இது இஃது அஃது இது நாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருமைக்குரியது. ஆனா அந்த ஒருமையில அஃது இஃது ஏன் வருதுன்னா இங்க உயிரெழுத்து இருக்கிறதுனால வருது. புரியுதுங்களா? அடுத்தது நீ எனக்கு எதிரி அல்லை, நீ,
எதிரி நீ எனக்கு எதிரி அல்லை. முன்னிலை ஒருமை பார்த்தோம்னா அல்லைன்னு இருக்கும். புரியுதுங்களா? அப்ப கொஸ்டின் இப்படிதான் நம்மளுக்கு கேட்பாங்க. நீ எனக்கு எதிரி அல்லை, நாங்கள் செல்வந்தர் அல்லோம். நாங்கள் செல்வந்தர் அல்லோம், நாம் நாங்கள் ரெண்டுத்துக்குமே அல்லோம்ன்றத பார்த்தோம். அடுத்தது நீங்கள் பெற்றவர்கள் அல்லீர். அல்லீர் நீங்கள் எதிர் இதுல அல்லீர், நீங்கள் பெற்றவர்கள் அல்லீர். நம்ம பார்த்திருக்கோம் பாருங்க, அதேதான் அங்க எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? இதை அழகா எழுதிக்கணும். நீங்க அழகா ஒண்ணுத்துக்கு எது எதுன்றத மனப்பாடம் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இப்ப ஒண்ணும் இல்ல, சிம்பிள் கான்செப்ட். அவன் அல்லன், நான் அல்லேன், இது அன்று, அவர் அல்லர், அவர்கள் அல்லர், இஃது அன்று, நீ அல்லை, நாங்கள் அல்லோம், நீங்கள் அல்லீர். இதெல்லாம் நம்ம அதுல எழுதிருந்தோம். புரியுதுங்களா? இதுல இடையில எது வந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. இங்க என்ன ஆரம்பிக்குதோ அதுதான் இங்க முடியணும். புரியுதுங்களா? இதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சு. அடுத்தது உயிர்மெய் வேறுபாடு. ஏற்கனவே அங்க பார்த்தோம் பாருங்க, உயிர்மெய் வேறுபாடு. உயிரெழுத்து வந்தா இது அரண்மனை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே பாருங்க இது காவியம்னு பார்த்தோம். அதே போல இங்க சில உயிர்மெய் வேறுபாடுகள் இருக்கு. இது அடிப்படையில அடிக்கடி கேட்கறது தான். இங்க கவனிங்க, ஒன்று உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஓர் அப்படின்னு மாறும். இங்க பாருங்க உயிரெழுத்து தானே, ஓர் அறிவு, ஓர் அறிவு, ஓர் உலகம், ஒன்று. அதே மெய் வந்துச்சுன்னா ஒருன்னு வரும், ஒரு குழந்தை, ஒரு நாடு. இதே நம்ம சேர்த்து எழுதுறப்ப ஓர் கூட்டல் அறிவு, உடல் மேல் உயிர் தோன்றுவது இயல்புன்ற மாதிரி ஓர் அறிவு அப்படின்னு மாறிடும். இது இயல்பு புணர்ச்சி தான். புரியுதுங்களா? உடல் மேல் உயிர் தோன்றுள்ளது. அடுத்து இரண்டுக்கு பாருங்களேன், இரண்டுக்கு பாத்தீங்கன்னா ஈர் அப்படின்னு வரும். ஈர் எப்படி ஓர்னு வந்துச்சோ அதே மாதிரி ஈர் இலை, ஈர் ஆயிரம். சேர்த்து எழுதுறப்ப நம்ம எழுதிக்கலாம். ஆனா அடிப்படையில இப்படிதான் வரும், ஈர் இலை, ஈர் ஆயிரம். அதே இங்க வர்றப்ப எப்படி ஒருன்னு வச்சு அது மாதிரி இருமலை, மெய் பாருங்க, இரு வீடு, இப்படிதான் மாறும். அதே மாதிரி நம்ம சொன்ன பாருங்க, இது இஃது, இது நமது வீடு, இது நமது நாடு, இது நமது நாடு. இஃது எனதுன்னு வருது பாருங்க, ஏ, அதனால இஃதுன்னு போட்டிருக்கேன். இங்க உயிரெழுத்து வராதனால இது, இங்க உயிரெழுத்து வந்ததுனால இங்க என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, இது இஃதுன்னு போட்டிருக்கேன். அப்புறம் பாருங்க, இது பள்ளி, கரெக்டான சொல்லி, ஏன்னா மெய் எழுத்து தானே. அதே இஃது உளி, உளி, இஃது, ஏன்னா உயிரெழுத்து வந்திருக்கு, இஃது. அதே மாதிரிதான் அது நல்ல கல்லூரி, அது நல்ல கல்லூரி, ஏன்னா பாருங்க மெய் தான் வந்திருக்கு. அது தத்தையின் குரல், இதுவும் மெய் தான். ஆனா இங்க உயிர் வருது பாருங்க, அஃது இனிமையான குரல், அஃது ஆவலை தூண்டியது. புரியுதுங்களா? இங்க பாருங்க, இங்க இது மெய், இதுக்கு இங்க பாருங்க இது உயிர். நல்லா புரிஞ்சுங்க. இது நமது நாடு, இங்க என்ன இருக்குன்னா மெய் இருக்கு. அப்ப மெய் இருக்கிறதுனால இது அது அப்படின்னு வருது. உயிர் இருக்கிறதுனால இது அதுன்னு வருது, மறக்கவே கூடாது. அடுத்தது முக்கியமானது, சும்மா தெரிஞ்சுக்கங்க. எப்பயுமே என் எனது என்பது நிறைய பேர் மாத்தி மாத்தி எழுதுறது. இப்ப நம்மளுக்கு எழுத்து பிழையா இருக்கட்டும், ஒருமைப்பன்மை, எல்லாத்துலயுமே இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே உயர்திணைக்கு மட்டும்தான் எண்ன்றதை பயன்படுத்தணும். உயர்திணை, உயர்திணைக்கு மட்டும்தான். இது என்னுடைய உறுப்புன்றதுனால என் கைன்னு தான் சொல்லணும், என் கை அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? என் மகன், என் தந்தை, என் கை, என் மனைவி. இதே பாத்தீங்கன்னா அக்ரிணைன்னு பொதுவா சொல்லிடணும். அதை போயிட்டு உயிரற்றதுன்னு நம்ம பிரிக்க கூடாது. பொதுவா அக்ரிணைன்னு வந்துட்டுனா எங்க பாருங்க, எனது நிலம், எனது புத்தகம், எனது கிளி, எனது கலை. அப்ப உயர்திணையை ஒரு விஷயத்த நம்ம உயர்திணையை சொல்றப்ப என்னன்றதை பயன்படுத்தணும். அதே பாத்தீங்கன்னா அக்ரிணை எதுவா இருந்தாலும், இப்ப கிளின்னு பார்த்தா உயிர் உள்ளதுதான், ஆனா அது அக்ரிணை, ஆனா அதை எனது கிளின்னு தான் சொல்லணும், எனது நாயின்னு தான் சொல்லணும், என் நாயின்னு நம்ம சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? எனது நாய் அப்படின்னு தான் சொல்லணும். புரியுதுங்களா? ஆனா நம்மளோட உடல் உறுப்பை சொல்றப்ப நம்ம எனது என் கை,
என் கால் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுதான் கரெக்ட். புரியுதுங்களா? இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது பல சில பயன்படுத்துதல். இது எளிமைதான். பல சில அப்படின்றது எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுங்க. உயர்திணையில வந்து பல சில வந்து பின்னாடி தான் வரும். இப்ப பாருங்களேன், எனக்கு பல நண்பர்கள் உள்ளனர் அப்படின்றது தப்பு. எனக்கு நண்பர்கள் பலர் உள்ளனர், இதுதான் கரெக்ட். எனக்கு நண்பர்கள் பலர் உள்ளனர் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஏன் சார் இது மாதிரி சொல்லக்கூடாதுன்னா, இது அக்ரிணைக்குரியது. அக்ரிணையில மட்டும்தான் இது மாதிரி பல முன்னாடி போட்டு பின்னாடி பயன்படுத்தணும். புரியுதுங்களா? நிகழ்ச்சிக்கு சில மாணவிகள் வந்தனர்ன்றது தப்பு. நிகழ்ச்சிக்கு மாணவிகள் சிலர் வந்தனர் என்பதுதான் கரெக்ட். புரியுதுங்களா? அப்ப இந்த பல சிலன்ற விஷயத்துல நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. என்னன்னா, உயர்திணை வர்றப்ப நல்லா கவனிங்க, உயர்திணை வர்றப்ப பல சிலன்ற சொல் வரவே கூடாது. ஏன்னா அது வந்து அக்ரிணைக்குரியது. இத பாருங்களேன், காட்டில் பல மரங்கள் விழுந்தன, அக்ரிணைக்கு பயன்படுத்தலாம் பலன்னு. இத போய் காட்டில் மரங்கள் பல விழுந்தன தப்பு. ஏன்னா அக்ரிணைக்கு இங்கதான் வரும் முன்னாடி. தோட்டத்தில் சில காய்கள் காய்த்தன, சில. புரியுதுங்களா? ஆனா இங்க பாருங்க, உயர்திணை வர்றப்ப நான் எல்லாத்தையுமே பின்னாடி தான் போட்டுருக்கேன். புரியுதுங்களா? அப்ப பல சில பொறுத்தவரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பல சில அப்படி என்பது உயர்திணையில பின்னாடி வரும் சார். நண்பர்கள் பலர், மாணவிகள் சிலர், இப்படிதான் வரும். பலர் சிலர்னு மாறும். புரியுதுங்களா? பாருங்க, மரியாதை நிமித்தமா பலர் சிலர் அப்படின்னு மாறும். இங்க வந்து அக்ரிணையில வந்து அப்படியேதான் இருக்கும். பாருங்க, பல மரங்கள் விழுந்தன, தோட்டத்தில் சில காய்கள் காய்த்தன. அடுத்தது ஒருமைப்பன்மையில இன்னொன்னு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து, இது வந்து நம்ம தப்புனே தெரியாமலே நம்ம பேசுறது, தப்புனே தெரியாமலே. அது வந்து ஒருமைப்பன்மையில தான். தான் என்பது ஒருமை. நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், ஒருமை. நாங்கள் தான் செய்தோம், நாங்கள் தான், எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அப்படின்றது. அதே மாதிரி நான் தான், நான் தன் வேலையை, மாணவன் தன் வேலையை செய்தான், மாணவர்கள் தம் வேலையை செய்தனர், மாணவர்கள் தம் வேலையை செய்தனர். அப்ப ஒருமை வர்றப்ப இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணும். ஒருமை. இதே பன்மைக்கு இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணும். புரியுதுங்களா? தான் என்பது தாம் பன்மை, தன் என்பது தம் பன்மை, தன்னை தம்மை, தன்னால் தம்மால், தனது தமது, தனக்கு தமக்கு. புரியுதுங்களா? இதுல எல்லாமே பாருங்க, இந்த இன் எல்லாம் வந்து ஒருமை, இந்த இம் மகரம் ஃபுல்லா பன்மை. அது எக்ஸாம்பிள் பாருங்க, மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான், மாணவன். இதே மாணவர்கள் அப்படின்னா தமது, மாணவர்கள் தமது கையால் வெற்றி கோப்பையை பெற்றனர். புரியுதுங்களா? மாணவர்கள். ஆனா மாணவன் என்பது ஒருமைதான், தனது கையால் பெற்றுக்கொண்டான். அதே போல தலைவர் தமது கையால் திறந்து வைத்தார். நீங்க நினைக்கலாம், சார் தலைவர் என்பது ஒருமை தானே, அப்ப இங்க தனதுன்னு தானே வரும்னா, மரியாதை நிமித்தமாக, மரியாதையின் காரணமாக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தமது அப்படின்னு போடுறோம். புரியுதுங்களா? எப்படி சார் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், மாப்போசி சிறந்த பேச்சாளர். உண்மையாலுமே நம்ம இலக்கண விதிப்படி நம்ம சொல்லணும்னா மாப்போசி சிறந்த பேச்சாளன்னு சொல்லணும். அந்த இன்னன்ற இது மரியாதை குறைவான ஒரு சொல். ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு முக்கியமானவர்களை வந்து நம்ம மரியாதை நிமித்தமாக என்ன சொல்லுவோம்னா, இது ஒருமையாக இருந்தாலும் இதை வந்து மரியாதை நிமித்தமாக அருவிகுதியை நம்ம சேர்த்து சொல்லுவோம். அது போலதான் இதுவும். தலைவர் தனதுன்னு சொல்லக்கூடாது, மரியாதை நிமித்தமாக தமது கையால் திறந்து வைத்தார் அப்படின்னு தான் சொல்லணும். புரியுதுங்களா? அடுத்தது மாடுகள் தமது தலையை சாய்த்தன. மாடுகள்னு பன்மை வந்துச்சு, பன்மை வந்தா தமது தலையை சாய்த்தன. அதை கன்று தனது தலையை ஆட்டியது. ஒருமை பாருங்க, இங்க ஒருமையில இருந்தா இங்க ஒருமை, இங்க பன்மையில இருந்தா இங்க பன்மை. இந்த அடிப்படை புரிதல் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அடுத்தது இவை தாம் சிறந்தவை, இவை தாம் சிறந்தவை, இதுதான் சிறந்தது. புரியுது? சாரி, ஒருமையில
இதுதான் சிறந்தது. கண்ணன் தன் வேலையை செய்தான். கண்ணன் தன் வேலையை செய்தான். இப்ப கண்ணன் மற்றும் முருகன் தம் வேலையை செய்தனர் அப்படின்னு வரும். ஆனா இங்க ஒருமையில இருக்கிறதுனால தன் வேலையை செய்தான். இங்க பாருங்க, பறவைகள் தம் இரையை தேடின. இதே எங்க குறியில வெறும் பறவை மட்டும் இருந்துச்சுன்னா பறவை தன் இரையை தேடியதுன்னு வரும். இங்க வந்து தம்ன்றது எதுக்கு கொடுத்துருக்கோம்னா பன்மை. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சார் ஒருமையில இருந்தா தன், தன்னால், தன்னை, தனக்கு அப்படின்ற மாதிரி வரும். பன்மை வந்துச்சுன்னா தம், தம்மால், புரியுதுங்களா? அது ஃபுல்லா தம்மை அது போல வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அக்ரிணை பன்மையில் எதிர்மறை, இதுவும் முக்கியமான ஒண்ணு. அக்ரிணை பன்மை இப்ப ஒண்ணும் இல்லை, கவனிங்கன்னா மாடு ஓடியது கரெக்டா இருக்கு. மாடுகள் ஓடின, இது நம்மளுக்கு அடிப்படையில எல்லாமே வர்றதுதான். அது எதிர்மறையா வர்றப்ப மாடு ஓடாது, இது கரெக்ட். அதே பன்மையில வரப்ப மாடுகள், இந்த தூ விகுதி கெட்டு போயிட்டு ஓடா. ஏன்னா இந்த இது வரவே வராது, விகுதியே வராது, ஓடா. இதாங்க விஷயம். எதிர்மறை பன்மையில மட்டும் இது போல வரும். நான்ற விகுதி நம்மள இதுல வருது இல்ல, அது மாதிரி இதுல வராது. இதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எதிர்மறையில் தூ என்பது ஒன்றன் பாலுக்குரிய விகுதி, பலவின் பாலுக்கு தூ விகுதி வராது. அப்ப எதிர்மறையா வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த விகுதியை எடுத்துடணும். மாடுகள் ஓடா. இப்ப பாருங்களேன், இன்று வாகனங்கள் ஓடா கரெக்டான சொல், பன்மை. இதே குறியில் வந்துச்சுன்னு வச்சுங்களா, இன்று வாகனம் ஓடாது. அதாவது ஒருமையில வந்துச்சுன்னா இன்று வாகனம் ஓடாது. அதே பன்மையில வர்றப்ப பாருங்க, இன்று வாகனங்கள் ஓடா. அடுத்தது பசுக்கள் பயிரை மேயா. குறில் அதாவது ஒருமையில வரப்ப பசு பயிரை மேயாது அப்படின்னு வரும். அதே பன்மையில பசுக்கள் இருக்கிறதுனால பயிரை மேயா. அதே போல நம்ம படிச்சிருப்போம் செய்யல, பிற சீர்களில் வரா, பிற சீர்களில் வரா. இங்க பன்மையில வர்றதுனால வரா, வராதுன்னு சொல்லக்கூடாது. அதே சீர்னு மட்டும் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லணும். அப்ப இங்க பாருங்க, பன்மை வர்றதுனால இங்க எல்லாத்துலயுமே அந்த தூ கெட்டு போயிடுது. மாடுகள் துள்ளாது அப்படின்னு வராம துள்ளா. இதே வெறும் மாடுன்னு மட்டும் வந்துச்சுன்னா துள்ளாது அப்படின்னு வரும் ஒருமையில. பன்மையில மாடுகள் வர்றப்ப துள்ளா. புரியுதுங்களா? இது ஒரு முக்கியமான இது. அதாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எதிர்மறை பன்மையில் தூ விகுதி வரவே வராது. புரியுதுங்களா? எல்லாமே இது போலதான் ஆகார ஈற்றோட இருக்கும். ஓடா, மேயா, வரா, துள்ளா. புரியுதுங்களா? எல்லாமே பாருங்க, எல்லாமே ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சத்திலே நிக்குது பாருங்க. அடுத்தது மிக மிக முக்கியமானது, எழுவாய் பயனிலை பொருந்தாமை. எழுவாய்க்கு ஏற்ற பயனிலை சொல்லை பயன்படுத்த வேண்டும். எழுவாயில என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ற சொல்லை நம்ம பயன்படுத்தணும். அது எப்படி சார் அப்படின்னா, அங்கே எழுதுவது யார்? கொஸ்டின் பாருங்க. அப்ப எழுதுவது என்பது உயர்திணையை குறிப்பது. எழுதுவது என்பது உயர்திணை. ஏன்னா ஆடு மாடோ இல்ல அக்னிநிலை எதுவும் எழுதாது, உயர்திணை தான். அப்ப அங்கே எழுதுபவர் யார்? இதுதான் கரெக்டான சொல். அங்கே எழுதுபவர் யார்? அடுத்தது சொன்னது நீதானா. பாட்டே இருக்கு பாருங்க, அதுவே தப்பு. சொன்னவர் நீதானான்னு தான் வரணும். ஏன்னா சொன்னது நீதானா பேசுறது உயர்திணையில தான் பேச முடியும். அப்ப பாருங்க, சொன்னவர் நீதானா என்பதுதான் கரெக்ட். சொன்னது நீதானான்றது தப்பு. ஏன்னா சொன்னதுன்னா அப்ப அக்ரிணை ஏதோ அப்படின்ற மாதிரி குறிக்கும். இது வந்து அக்ரிணையை குறிப்பதில்லை, ஒரு உயர்திணை பொருள் தான். புரியுதுங்களா? அடுத்தது அங்கே கனைத்தது யாரோ. அங்கே கனைத்தது யாரோன்று அது மாதிரி வரக்கூடாது. அங்கே கனைத்தது எது அப்படின்னு தான் முடியணும். யாரோ அப்படின்னு வரக்கூடாது. யாரோனா உயர்திணைக்கு வர்றது, எது அப்படின்னு தான் வரணும். அங்கே கனைத்தது எது.
பாருங்க, ரெண்டு விதமாவும் முடிச்சிருக்கிறாங்க. இந்த நடுவுல பாருங்க, அங்கே எழுதுவது யார், அங்கே எழுதுபவர் யார். ஏன்னா இந்த செயலை செய்வது உயர்திணையா அக்னிணையா அது நம்ம தீர்மானிக்கும். அது செய்யும் செயலை வச்சுதான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? இப்ப கணைப்பது என்பது அக்னிணை தான், கழுதை தான் கணைக்கும். அப்ப அங்கே கணைத்தது எது, யாரோனா யாரோனா உயிருள்ள ஒரு, அதாவது உயர்திணை பொருளை சொல்வதற்கு சமம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்தையும் நம்ம மூணுமே வருது பாருங்க. இதையும் நம்ம பார்க்கணும், இதையும் பார்க்கணும். இது யாருன்னா உயர்திணை. புரியுதுங்களா? அடுத்தது கல்விகிதி. பன்மைதான் கல்விகிதி. கவனிங்க, தனிக்குறில். தனிக்குறில்னா என்ன அப்படின்னா, இப்ப பாருங்களேன், பகல் கல், இதுல எது சார் தனிக்குறில்னா இதுதான். தனிக்குறிலுக்கு அப்புறம் வந்திருக்கு லகர லகரம். இது பாருங்க, ரெண்டு குறிலுக்கு அப்புறம் வருது. அப்ப தனிக்குறிலுக்கு அப்புறம் அதுல பன்மை விகுதி கல் விகுதி பெறும்போது இந்த இல்லு இர்ரா மாறும், இந்த இல்லு இட்டாய் மாறும். எதுல சார் மாறும்னா தனிக்குறில்ல மட்டும் மாறும். பாருங்க, கல் கற்கள், முள் முட்கள், புல் புற்கள், பல் பற்கள். இது எல்லாமே கரெக்ட் சார், எல்லாமே கரெக்ட். ஏன் இப்படி இது மாற்றம் அடையுது? திரிதல். ஏன் திரியுதுன்னா தனிக்குறில் இருக்கிறதுனால தெரியுது. புரியுதுங்களா? அதுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப இங்க பாருங்க, நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்றது தமிழ் சொல்ல இல்ல, தப்பு. நாட்கள் அப்படின்றது தப்பு, ஆட்கள்ன்றதும் தப்பு. ஏன் அப்படின்னா நெடிலுக்கு அப்புறம் எந்த மாற்றமும் ஏற்படக்கூடாது. நெடில எழுத்து நாள் தனி நெடிலுக்கு அப்புறம் வந்திருக்கு, இங்க எந்த மாற்றமும் வரக்கூடாது. நாள்கள் தான் வரணும், ஆள்கள் தான் வரணும், தாள்கள் தான் வரணும், நூல்கள் தான் வரணும். எல்லாமே என்ன, நெடில எழுத்து. சில பேர் நம்ம இப்படி ஆட்கள் நாட்கள் தாட்கள் அப்படின்லாம் எழுதுறதும் தப்பு. அது தமிழ் சொல்லே கிடையாது. இதுதான் கரெக்டான சொல். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்ப குறியில மட்டும்தான் லகரம் ரகரமாகவும் லகரம் டகரமாகவும் மாறும். புரியுதுங்களா? நெடில எழுத்து வந்துச்சுன்னா அதுல எந்த வித மாற்றமும் ஏற்படாது. புரியுதுங்களா? அதே மாதிரி கல்விகிரி வரப்ப இப்போ இன்னொரு ஒற்றுலாம் வரக்கூடாது. இப்ப பாருங்களேன், வாழ்த்து இக்குன்னு வரக்கூடாது, அப்படியே கல்லுன்னு தான் வரணும். கல்லுக்கு முன்னாடி வல்லினம் மிகவே மிகாது, அதுக்கு முன்னாடி புள்ளி வச்சு எழுத்து எதுவுமே வரக்கூடாது. இக்குன்னு போட்டு எழுதக்கூடாதுன்ற. புரியுதுங்களா? சரி, ஓகே. இதான் பாருங்களேன், நெடில் எழுத்தை அடுத்து கல் என்ற பன்மை விகுதி, நெடில் எழுத்தை அடுத்து கல் என்னும் பன்மை விகுதி பெறும்போது இல் இரு இல்லு இட்டு என திரியாது, மாற்றம் அடையாது, அப்படியேதான் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன, கல்விகிதி என்ற தலைப்புல கல்விகிதி வர்றப்ப இந்த இல்லு இர்ரா மாறுனா தனிக்குறில் வரணும். அதே நெடில் எழுத்து வந்துச்சுன்னா எந்த வித மாற்றமும் வராது. மிக முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அத்தனை இத்தனை எத்தனை, அத்துணை இத்துணை எத்துணை. இது எதுக்கு சார் வரும், இது எதுக்கு சார் வரும்? இது ரெண்டுமே நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்றேன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி இது. அத்தனை அப்படின்றது, அத்தனை இத்தனை எத்தனை, இது மூணுமே எதுல வரும்னு பாத்தீங்கன்னா எண்ணிக்கையை குறிப்பிடும் போது வரும். எண்ணிக்கையை குறிப்பிடும் போது, உன் வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன, உன் வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன, அத்தனை புத்தகத்தையும் கொடு, அத்தனை புத்தகத்தையும் கொடு, செடியில் உள்ள அத்தனை மலரையும் பறித்தாயா, செடியில் உள்ள அத்தனை மலரையும் பறித்தாயா, கணிதத்தில் எத்தனை மதிப்பெண் பெற்றாய், கணிதத்தில் எத்தனை மதிப்பெண் பெற்றாய். இப்ப இதெல்லாமே பாத்தீங்கன்னா எத்தனை அத்தனை அத்தனை எத்தனைன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரி வர்றப்ப எண்ணிக்கை ஏதாவது ஒரு நம்பர் நான் சொல்றேன், ஒரு 5ன்னு ஒரு நம்பர் வச்சுங்க, ஒரே ஒரு நம்பர். உன் வீட்டில் 5 அறைகள் உள்ளன, 5 புத்தகத்தையும் கொடு, செடியில் உள்ள 5 மலரையும் பறித்தாயா, கணிதத்தில் 5 மதிப்பெண் பெற்றாய். இப்ப நான் 5ன்ற ஒரு எண்ணிக்கை வச்சு இது எல்லாத்தையும் சொன்னா கரெக்டா பொருந்துது பாருங்க எல்லாமே. அப்ப ஒரு எண்ணிக்கை நீ சொல்ற நம்பர் ஒண்ணு பொருந்துச்சுன்னா அது அத்தனை இத்தனை எத்தனை இதுதான் வரும். புரியுதுங்களா? எண்ணிக்கை இதுக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்ப இங்க வாங்கலாம், அத்துணை இத்துணை எத்துணை,
இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அளவு, காலம், ஒரு சிறப்பு, பெருமை, குணம் இதுக்கு பயன்படுது. அத்தனை, இத்துணை, எத்துணை. புரியுதுங்களா? இப்ப பாருங்களேன், இந்த அறை எத்துணை பெரியது, அளவு எவ்வளவு பெருசு அப்படின்றது, எத்துணை பெரியது. புரியுதுங்களா? எத்துணை பெரியது. அப்ப இது அளவை குறிக்கும். மாணவர்களை படிக்க வைத்த அத்தனை சிறப்பும் காமராசரை சேரும். அப்ப இது வந்து சிறப்பு, பெருமை, சிறப்பை பத்தி சொல்லுது. காமராஜரோட சிறப்பை பத்தி. அத்துணை சிறப்பும் காமராசரை சேரும். பேருந்திற்காக எத்துணை நேரம் காத்திருப்பது. பேருந்திற்காக இது வந்து காலம், எவ்வளவு காலம்ன்றது, எத்துணை நேரம் காத்திருப்பது. காந்தியடிகளை பத்தி சொல்றப்ப பாத்தீங்கன்னா, காந்தியடிகளின் வருகைக்காக இந்தியா எத்துணை ஆண்டுகள் காத்திருந்ததுன்னா அந்த காலத்தை குறிப்பிடுது. எத்துணை நூற்றாண்டு காத்திருந்ததோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப எத்துணை என்பது அந்த காலத்தை குறிப்பது. தமிழ் மொழி எத்துணை சிறப்புடையது. இது சிறப்பு, குணம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். தமிழ் மொழி எத்துணை சிறப்புடையது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்துணை, இத்துணை, எத்துணை எதுக்கு வரும் அப்படின்னா, அளவு, காலம், சிறப்பு, பெருமை, குணம் இது எல்லாத்துக்கும். இப்ப இதுல பாருங்களேன், ஒரு நம்பர் நான் சொல்றேன், அதே 5 இங்க போடுறேன், இதுல பொருந்துதான் பாருங்களேன். இந்த அறை 5 பெரியது, பொருந்தல. மாணவர்களை படிக்க வைத்த 5 சிறப்பும் காமராஜரை சேரும், பொருந்தாது. பேருந்திற்காக 5 நேரம் காத்திருப்பது, பொருந்தல. தமிழ் மொழி 5 சிறப்புடையது. அப்ப எண்ணிக்கை நான் சொல்றேன், இது ஒண்ணுமே பொருந்தல பாருங்க. எண்ணிக்கை இதுல சொல்லி பார்த்தா பொருந்தவே பொருந்தாது. அப்ப நீங்க சிம்பிளா ஒரு கான்செப்ட் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அத்தனை, இத்தனை, எத்தனை என்பது எண்ணிக்கையை சார்ந்தது. எண்ணிக்கை அல்லாமல் அளவு, காலம், சிறப்பு, பெருமை இது எல்லாமே, குணம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வரும். இதை பத்தி நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப எளிதா நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்ப எத்துணை, அத்துணை, இத்துணை இது எல்லாமே எதுக்கு வரும்னா எவ்வளவு பெருசு, எவ்வளவு சிறப்புடையது. புரியுதுங்களா? இது போன்ற சொற்களுக்கு தான் இதை நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது ஒவ்வொரு, எல்லா. ஒவ்வொரு, எல்லா. ஒவ்வொரு என்பது ஒருமை, எல்லா அப்படின்பது பன்மை. இதாங்க விஷயம், இதுல வேற ஒண்ணுமே இல்லை. இதை வச்சா எடுத்துடலாம். இப்ப பாருங்க, ஒவ்வொரு கற்களாய் அடுக்கி வை என்பது தப்பு. ஒவ்வொரு கல்லாய், பன்மை வரக்கூடாது. ஒவ்வொருனா ஒருமை. ஒவ்வொரு கல்லாய் அடுக்கி வை. ஒவ்வொரு பூக்களுமே பூத்தன, தப்பு. ஒவ்வொரு பூவும் பூத்தது, அதான். புரியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொரு நாளே இதுதான் ஒருமையில தான் வரணும். ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு கூட இருக்குல்ல, ஆனா கரெக்டான விடை வந்து ஒவ்வொரு பூவும் பூத்தது, இதுதான் கரெக்ட். ஏன்னா ஒவ்வொன்றுன்னு வந்துச்சுன்னா இங்க ஒருமையில தான் வரணும், இதுதான் விதி. ஒவ்வொரு நூல்களாய் திரட்டினான், ஒவ்வொரு நூலாய் திரட்டினான். அடுத்தது இங்க பாருங்களேன், எல்லா மதமும் அன்பை போதிக்கின்றன. எல்லான்றது இது தப்பு. எல்லா மதங்களும் அன்பை போதிக்கின்றன, இதுதான் கரெக்ட். எல்லா கடையிலும் கிடைக்கும், எல்லா கடைகளிலும் கிடைக்கும், இதுதான் கரெக்ட். எல்லா சிற்றூர்களிலும் உள்ளது, சிற்றூரிலும். அப்ப இங்க பன்மை வரணும், சிற்றூர்களிலும் உள்ளது, இதுதான் கரெக்ட். அப்ப இங்க எல்லாம்னா இங்க பன்மை, இங்க எல்லா என்ற சொல்லு, அதான். இங்க கவனிங்க, ஒவ்வொரு என்ற சொல்லுக்கு பின்னால் ஒருமை வர வேண்டும், எல்லா என்ற சொல்லுக்கு பின்னால் பன்மை வர வேண்டும். நான் சொல்ற ஒவ்வொரு செய்தியும் நீங்க மைண்ட்ல அப்படியே ஏத்திக்கணும். புரியுதுங்களா? நோட்ஸ் கிளியரா எடுத்துக்கணும். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னு இப்ப தலைப்பு இதுதான் உங்களுக்கு கேள்வியாக வரும். அதனால தயவு செய்து கரெக்டா புரிஞ்சுங்க. அப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்கிட்டது, ஒவ்வொருன்னு வந்தா இங்க ஒருமை அந்த சொல் வரணும், எல்லாம்னா இங்க பக்கத்துல பன்மை என்ற சொல் வரணும். புரியுதுங்களா? அடுத்தது எண்ணிக்கையில் பன்மை. எண்ணிக்கையில் பன்மை. ஒருமை இது உங்களுக்கு தெரியும், ஒருமைனா மலர், அதே பன்மைனா மலர்கள். ஒருமைனா மலர், பன்மைனா மலர்கள். ஆனா ஒரு சொல்லுக்கு முன்னால் என்பர்களை பயன்படுத்தும் போது கல்விகுதி பயன்படுத்தாமலே பன்மையாக மாறும். புரியுதுங்களா? இப்ப வந்து பாருங்க, எண்ணிக்கை நம்ம முன்னாடி வச்சு சொல்றோம்னா பக்கத்துல கல் போடணும்ன்ற அவசியம் கிடையாது, அந்த கல் போடாமலே அது பன்மையா மாறும். இப்ப பாருங்க,
இரு மலர்கள்னு சொல்ல தேவை. இரு மலர்னாலே இங்க ரெண்டுன்ற பன்மைக்கு இங்க வந்துருச்சு. முக்கணி, நான்கு திசை, நான்கு திசைகள்னு சொல்லக்கூடாது, முக்கணிகள்னு சொல்லக்கூடாது, ஐந்திணை அப்படின்னு தான் சொல்லணும். வகை சொல் கூட பாருங்க, ஐந்திணைன்னு போட்டு இப்படிதான் வச்சு நம்ம பிரிப்போம். அறுசுவை, எட்டு திசை, இப்படிதான் பிரிக்கணும். இரு மலர்கள், முக்கணிகள், நான்கு திசைகள், ஐந்திணைகள், அறுசுவைகள், எட்டு திசைகள் கல் சேர்த்து சொல்லக்கூடாது. வெறும் மலர் மட்டும் இருக்குன்னா மலர்கள்னு சேர்க்கலாம். புரியுதுங்களா? அப்புறம் இது முக்கணினோட தான் ஞாபகம் வருது. ஒரு மாணவர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தாரு, மூதேவின்றது வந்து எப்படி சார் மூன்று தேவின்னு தானே சார் பிரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், மூன்று என்ற எண்ணிக்கை மெய்யோடு சேரும் போது, இது மெய் தான் பாருங்க, மெய்யோடு சேரும் போது விதி இது முத்தேவி அப்படிதான் கரெக்டான ஆன்சர். அப்ப என்ன சார் மூதேவி அதை பிரிக்க சொல்லியிருந்தோம், அதுக்கு என்னன்னா மூடர், அதாவது அறியாமை, தெரியாம நம்ம திட்டுறதுதான் பயன்படுத்தும், அறியாமை அந்த சொல். புரியுதுங்களா? அப்படிதான் அது சேர்ந்து வரும் மூதேவி அப்படின்னு. அது என்ன கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க, அது எப்படி சார் அப்படின்ட்டு. ஏன்னா முத்தேவி தான் கரெக்டான ஆன்சர். முக்குளம், 3 + குளம் முக்குளம், 3 + கனி முக்கனி, இப்படிதான் பிரியும். அதை சேர்த்துறப்ப இப்படிதான் வரும். புரியுதுங்களா? அப்ப இது வந்து இது மூடர் + தேவி, அந்த பொருள்ல தான் அது வரும். சரி, ஓகே. இப்ப பாருங்க, இதுதான் கல்விகிதி வந்துச்சுன்னா நம்ம வந்து எண்ணிக்கை வரப்ப கல்விகிதியை நம்ம எடுத்துடணும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். கொஞ்சம் தயவு செய்து இப்ப நம்ம ஒருமைப்பன்மை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11 தலைப்புகள் நான் இப்ப சொல்லியிருக்கோம், 11 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அடிப்படை வினைமுற்றுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுல இருந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். இதை ஃபுல்லாவே நீங்க வந்து அழகா நோட் போட்டு ஒருமைப்பன்மைக்குன்னு போடுங்க. நம்ம விடுபட்டு போனது ஏதாவது தலைப்புகள் எல்லாமே சொல்லியிருக்கேன். விடுபட்டு இருந்தாலும் நம்ம திரும்பி ரிவிஷன் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு எக்ஸாம் நெருக்கத்துல கண்டினியூஸா 3 hours ரிவிஷன் கிளாஸ் நான் கொடுப்பேன். ஒரு டாபிக்கும் புக்ல இருக்கிறது ஃபுல்லா நீங்க எடுத்து வச்சு ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும் அது எல்லாமே. அப்ப நம்ம பாத்துக்கலாம். அப்ப நீங்க இதெல்லாம் எழுதி வச்சிருந்தா தான், அப்ப ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க நம்ம கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல. ஓகேங்களா? கொஞ்சம் நாட்கள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் தயவு செய்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. இதுல ஏதாவது சந்தேகம் எது இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அதை நான் அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.